இன்றைக்கு நிர்மல்குமாருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அமைச்சராக இருக்கிறார். அதில் பணியாற்றட்டும், வாழ்த்துக்கள். ஆனால் அதை விடுத்துவிட்டு எங்கள் தலைவரை பார்த்து வாட்ஸ்அப்பில் வந்த செய்தியெல்லாம் வைத்துக்கொண்டு பேசுவதாக சொன்னால் அது முறையாக இருக்காது. ஏன்னா நிர்மல்குமார் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். அந்த அமைச்சரவையில் இருக்கிற எல்லா அமைச்சருக்கும் அவர் தான் மவுத் பீஸ் மினிஸ்டராக இருக்கிறாரு, மல்டி டேலண்டட் மினிஸ்டராக இருக்கார். அதெல்லாம் சிறப்பு. மெடிக்கல் படிக்காதீங்க, கார்பெண்டர் ஆகுங்க, பிளம்பர் ஆகுங்கன்னு திடீர்னு கேரியர் கைடன்ஸ் கொடுப்பாரு. திடீர்னு அவரே வந்து மேகதாது அணைக்கும் பேசுவார், சட்டத்துறைக்கு பேசுவார், அவர் துறையில் சில செய்திகளை தெரியாதுன்னு சொல்லுவார். இப்படி ஒரு அமைச்சர் தன்னுடைய வேலைகளை விடுத்து தன்னுடைய மற்ற பணிகளை பார்க்கின்ற சுமை காரணமாக வேணுமோ தன்னுடைய துறையை சேர்ந்த ஒரு சிஎம்டி வெளியிட்டிருக்கிற அறிக்கையை கூட தெரியாமல் பேசுகிறார். எந்த புகாரும் வரலங்கிறார். வைட்ஸ்பிரெட் கம்ப்ளைண்ட்ஸ் தான் அவர் அருண்ராய் ஐஏஎஸ் சொல்கிறாரு. ஆனால் அவர் எந்த புகாரும் வரவில்லை, ஆனால் நாங்களாக ஆய்வு செய்கிறோம் அப்படிங்கிறார். அப்புறம் சொல்கிறார், போன வருஷம் வந்து கூட இருந்தது, இப்போ 9,50,000 கனெக்ஷன்ஸ் தான் இப்போ இந்த பிரச்சனை வந்ததுங்கிறார். கடந்த காலங்களில் நீங்கள் இதெல்லாம் புகார் சொல்லி தான் இன்றைக்கு ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. நீங்கள் சொன்ன மாற்றம் வந்திருக்கிறது. மாற்றம் வந்த ஒரு பாட்டு திருப்பி நாங்கள் அப்போவோட இப்போ கம்மியாக இருக்கிறோம்னா நீ தப்பே நடக்காதுன்னு சொன்னீங்க, செய்து விட்டு அதுக்கு வந்து எங்களுக்கு கம்மியாக இருக்குனார், ரைட். ஆனால் அப்புறம் சொல்கிறாரு புகாரே வரவில்லை, ஆனால் நாங்களாக 3.5 லட்சம் கனெக்ஷன்ஸை வந்துட்டு ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறார். இது என்ன கூத்துது? கம்ப்ளைண்ட்டாக வராதான், இவங்களே பில்லை போடுவாங்களாம், இவங்களே கம்ப்ளைண்ட் வராமல் அதை விசாரிப்பாங்களாம். இந்த சினிமாவில் சொன்ன மாதிரி இவங்களே கொண்டு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாங்கிற கதையாக ஒரு அளவில்லாமல் போய் கொண்டிருக்கிறார் நிர்மல்குமார் அவர்கள். முதல்ல வந்து அவருக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள், மின்துறை என்பது ஒரு மிகப்பெரிய துறை. அந்த துறையில் வந்து என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி இயங்குது, அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் வந்து ஒரு மாதம் 2 மாதம் அவர் எடுத்துக்கிட்டு ஆய்வு செய்து கொண்டு பிறகு இந்த பேட்டி கொடுக்கலாம் வரணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அவர் ஆட்சி அமைந்த அன்று இந்த பதவியை அவர் ஏற்ற நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கார். கரண்ட்டு கட்டுக்கு காரணம் என்னன்னு நாடே போராடுது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு நாளும் ஒரு காரணத்தை சொன்னார். ஒரு நாள் வந்து அந்த துறையில் இருக்கிற அதிகாரிகளே சதித்து செய்கிறார்கள்னார். அப்புறம் திமுகவை சேர்ந்தவர்கள் ஃபியூஸ் கேரியரை பிடிக்கிட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்கங்கிறார். அப்புறம் மெயின்டெனன்ஸில் தான் பிரச்சனை அப்படிங்கிறார். இப்படி அவருக்கு வர்ற வாட்ஸ்அப் செய்தியை வைத்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு ஆய்வை முழுமையாக செய்து எங்கே பிரச்சனை இருக்குன்னு பார்த்தாலே இந்த பிரச்சனையெல்லாம் வராது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 5 ஆண்டு காலத்தில் எழாத மின்தட்டுப்பாடு பிரச்சனை இந்த ஆட்சி அமைந்த இந்த குறுகிய நாட்களில் ஏற்படுகிறது என்றால் அதில் கவனம் செலுத்த வேண்டிய அவர் நிர்மல்குமார் கவனம் செலுத்தாமல் இருக்கிறார் என்கிற காரணத்தினால்தான் இப்படி இருக்கிறது. எனவே மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வது, ஏகடியம் பேசுவது, நக்கல் பேசுவது, நையாண்டி பேசுவதை விட்டு ஆக்கப்பூர்வமாக அவர் செயல்பட்டால் முறையாக இருக்கும். ஏன்னா மக்களுக்கு மிக அத்தியாவசியமான துறைகளில் மின்துறையும் ஒன்று. ஒவ்வொரு நிமிடமும் கரண்ட் இல்லைன்னா அதனால் வர்ற பிரச்சனையில் பாதிக்கப்படுகிறவர்கள் சொல்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன் கோவை பகுதிக்கு நான் சென்று இருந்தேன். அங்கே தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம் சொல்கிறாங்க, தொழிலுக்குலாம் இது வரைக்கும் நாங்கள் பவர் கட் பார்த்ததில்லை, இப்போ வந்துட்டு பார்க்குறோம், எப்போ போகுது எப்போ வருதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. முதல்ல இதெல்லாம் அவர் போய் பார்த்து மற்றவருடைய பிரச்சனையை ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி தெரிந்து கொண்டு நடவடிக்கை எடுத்தால் நலமாக இருக்கும். எனவே முன்னுக்கு முன் வேணாக அவரே பேசுகிறது, கம்ப்ளைண்ட் வரலங்கிறது, கம்ப்ளைண்ட் வந்ததை வந்து மறைக்கிறது, இதெல்லாம் தேவையில்லை. இதை ஒளிவு மறைவில்லாமல் சிஎம்டி கொடுத்த அறிக்கையை வைத்தே அவர் சொல்லலாம், சிஎம்டி இப்படி அறிக்கை கொடுத்துருக்கிறார், எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததுனால தான் அவர் சிஎம்டி வந்துட்டு இப்படி அறிக்கை கொடுத்துருக்காரு, அதனால் நாங்கள் ஆய்வு செய்கிறோம்னு சொல்லலாம். இதை மறைத்து பேசி அவர்கள் என்ன சாதிக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி எல்லாவற்றையும் மறைத்து திரை போட்டு விட்டு நடத்திவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அதில் ஒரு பகுதி தான் இது. முதலமைச்சர் எவ்வழியோ அமைச்சர்கள் அவ்வழியே. அவர் எதற்கும் வாய் திறப்பது கிடையாது, பதில் சொல்வது கிடையாது. பொதுமக்களுடைய அன்றாட பிரச்சனைகள், அவசியமாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள்னு பலதும் இன்றைக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. ஒரு ஆட்சி அமைந்து 6 மாத காலத்திற்கு அவங்கள வந்து விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு இவங்க சொல்கிறாங்க, நாங்களும் செய்யலை. ஆனால் ஒவ்வொரு நாளும் பாதிக்கின்ற பிரச்சனைகளை விமர்சனம் செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. ஏன்னா நாங்களும் ஒரு ரெஸ்பான்சிபிள் அப்போசிஷன் பார்ட்டி, எங்களுக்குமான கடமை இருக்கிறது. எங்களுக்கும் மக்கள் வாக்களித்து நாங்களும் குறிப்பிடத்தக்க அளவு சட்டமன்ற உறுப்பினர்களோடு இருக்கிறோம்.
எங்கள் தொகுதியை சேர்ந்தவர் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிற காரணத்தினால் எங்களுடைய தலைவர் இந்த மின்சார பிரச்சனைக்கு அறிக்கை விட்டிருக்கிறார். அந்த அறிக்கைக்கு பதிலளிப்பதற்கு முறையான பதில் இருந்தால் பேசட்டும், இல்லைனா விஜய் மாதிரி இவரும் வாய் மூடி மௌனமாக இருந்துவிட்டு போகட்டும். இனி இந்த நக்கல் நையாண்டி அறிக்கைகளை விட வேண்டாம் என்று நிர்மல்குமார் அவர்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.